இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆந்திரா ஸ்பெஷலான ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு ரெசிபி தாங்க பெசரட்டு. அந்த பெசரட்டு பார்த்திங்க அப்படின்னா 2 டைப் செய்வாங்க. ஒன்று வந்து ஆனியன் பெசரட்டு, இன்னொன்று வந்து எம்எல்ஏ பெசரட்டுன்னு சொல்லுவாங்க. ஆந்திராவில் எம்எல்ஏ பெசரட்டு தான் ரொம்ப ஃபேமஸுங்க. எம்எல்ஏ பெசரட்டில் இந்த மாதிரி உள்ள ஒரு ஸ்டஃபிங் வச்சு கொடுப்பாங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷாக ஒரு இஞ்சி சட்னியும் நம்மளுக்கு சர்வ் பண்ணுவாங்க. ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அது ரெண்டும் தான் நம்ம இந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு சிபி சமையல். பெசரட்டு தோசை செய்கிறதுக்கு நான் இங்கே 1 டம்ளர் பச்சைப்பயிறு, முழு பச்சைப்பயிறு, தோல் எதுவுமே எடுக்காத முழு பச்சைப்பயிரை நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். 1 டம்ளர் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இது வந்து 200 கிராம் உள்ள டம்ளரு. இந்த டம்ளரில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் சொல்லுவோம் இல்லையா, இந்த ஸ்பூன் அளவில் பச்சரிசி 1 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும். அதிகமாக சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம 2லேருந்து 3 வாட்டி கழுவிட்டு இதை வந்து ஒரு 6 to 8 ஹவர்ஸ்க்கு நம்ம ஊற வச்சிடலாம். நான் இன்றைக்கி வந்து ஓவர் த நைட்டு தான் ஊற வைக்கிறேன். இப்போ இது ஊறட்டும். இப்போ மார்னிங் வந்துட்டு நம்ம தோசை மாவு அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிலது நம்ம ரெடி பண்ணி வைக்கணும். அதெல்லாம் ஃபஸ்ட்டு இப்போ ரெடி பண்ணிடலாம். நம்ம தோசை ஊற்றுறதுக்கு மேலே ஆனியன் வந்து டாப்பிங்ஸ் பண்ணணும். அதுக்காக நம்ம ஆனியன் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம். இங்கே கடாயில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இங்கே நான் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்கேன். ஜீரகம் கண்டிப்பாக சேர்க்கணும். கொஞ்சம் சேர்த்தோம்னா ரொம்ப நல்லது நம்மளுக்கு இந்த பெசரட்டோடு சாப்பிடும்போது. ஜீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா இங்கே வந்து நான் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இது வந்து டாப்பிங்ஸு. ஒரு சிலர் விருப்பப்பட்டால் மேலேயே ப்ளெயினாகவே வெங்காயம் போட்டுப்பாங்க. நம்ம ஆனால் குழந்தைங்கள்லாம் சாப்பிடும்போது இந்த மாதிரி நம்ம வதக்கி வச்சு போட்டோம்னா நல்லாயிருக்கும். அதனால் இங்கே நான் வந்துட்டு வதக்கி தான் சேர்க்குறேன். உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ளெயினாக வேணாலும் வெங்காயத்தை தோசைக்கு மேலே சேர்த்துக்கலாம். இல்லாட்டி இந்த மாதிரி நம்ம நல்லா வதக்கியும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம ஜஸ்ட்டு வதக்கிக்கலாம். காரம் வேணுன்றவங்க இந்த இடத்துல பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நம்ம மாவு அரைக்கும் போதும் பச்சை மிளகா சேர்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எம்எல்ஏ பெசரட்டுக்கும் பச்சை மிளகா சேர்த்து செய்ய போகிறோம். எல்லாத்துலேயும் காரம் வேணாம் அப்படின்றதுனால நான் இதை வந்து ப்ளெயினாகவே ஜீரகமும் வெங்காயமும் மட்டும் போட்டு நான் வதக்கி எடுத்துகிட்ருக்கேன். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம இதை வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து ஆனியன் பெசரட்டுக்காக டாப்பிங்ஸாக நம்ம இதை ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது இருக்கட்டும் அப்படியே. இப்போ நம்ம பெசரட்டு தோசைக்கு சைட் டிஷ்ஷான இஞ்சி சட்னி செய்ய போகிறோம். அதுக்காக நான் அதே வானலியில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இங்கே வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சிட்ருக்கேன். அதையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். காரத்துக்கேற்ப வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்குன்றதுனால நான் 2 சேர்த்துருக்கேன். இஞ்சியும் காரம், அதே சமயம் மிளகாவும் காரம், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இஞ்சியை சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 2 துண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு இஞ்சியை நான் நல்லா தோல் நீக்கி சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இஞ்சி நல்லா வதங்கி வரட்டும். நான் இங்கே வந்து ஒரே ஒரு டிப்பு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். என்னென்னா, நம்ம ஹோட்டல்ஸ்லேயும் ரெஸ்டாரண்ட்ஸ்லேயும் நம்ம இந்த பெசரட்டு சாப்பிட்றதுக்கு கேட்டோம் ஆர்டர் பண்ணோம்னா அதோட கண்டிப்பாக அவங்க வந்துட்டு இஞ்சி சட்னி தான் சர்வ் பண்ணுவாங்க. எதனால் மெயினாக அந்த இஞ்சி சட்னிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா, இந்த பாசி பயிரில் வந்துட்டு நிறைய கேஸ் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும் பாடியில். அதை சரி பண்ணுறதுக்காக தான் இந்த இஞ்சியை சேர்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் மேலே அந்த டாப்பிங்ஸில் ஆனியனோட ஜீரகத்தை நிறையா சேர்க்குறாங்க. இந்த சட்னியில் பார்த்திங்கன்னா தாளிக்கும் போது பெருங்காயமும் சேர்த்து தாளிப்பாங்க. இது எல்லாமே அந்த கேஸை சரி பண்ணுறதுக்காக தான் நம்மளுக்கு சேர்க்குறாங்க. அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி பெசரட்டு தோசை செய்கிறீங்க அப்படின்னா ஜிஞ்சர் சட்னியே செய்யுங்க. இப்போ நமக்கு எல்லாமே நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இப்போ நம்ம ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கோம். அதோட உங்கள் புளிப்பு சுவைக்கு ஏற்றபடி நீங்கள் 1லேருந்து 2 துண்டு புளித்துண்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கோங்க. இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இங்கே வந்து இதை நம்ம அப்படியே டைரெக்டாக மிக்சியில் ரன் பண்ணி கொஞ்சமாக தண்ணி விட்டு நைஸ் பேஸ்ட்டு அரைச்சோம்னா நம்ம ஜிஞ்சர் சட்னி ரெடி ஆகிடுச்சு. ஒரு சிலர் வந்துட்டு இவ்வளோ காரமாக சாப்பிட முடியாது. சின்ன குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களாலையும் சாப்பிட முடியாது. அதனால் இங்கே கொஞ்சமாக அந்த காரத்தை கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்காக நான் தேங்காய் சேர்க்குறேன். ஏன்னா எங்கள் வீட்டில் குட்டீஸ் இருக்காங்கன்றதுனால நான் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து தான் அரைக்க போகிறேன். இப்போ இதை தண்ணி விட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். நம்மளோட ஜிஞ்சர் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் கடுகு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக பெருங்காயம் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா தாளித்ததுக்கப்புறமா இப்போ இந்த சட்னியில் நம்ம இதை சேர்த்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட ஜிஞ்சர் சட்னி ரெடி ஆகிடுச்சு.
ஆந்திரா ஃபேமஸ் எம்எல்ஏ பெசரட்டுன்னு சொன்னோம் இல்லையா, அந்த எம்எல்ஏ பெசரட்டுக்குள்ளே ஒரு ஸ்டஃபிங் வைப்பாங்க. அது வேறு ஒன்றுமே இல்லைங்க, நம்ம ஊரில் செய்கிற ரவா உப்புமா தாங்க. அந்த ரவா உப்புமாவில் நான் இன்றைக்கி வெங்காயம் சேர்க்காமல் செய்கிறேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஆனியன் டாப்பிங்ஸை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதனால நான் வெங்காயம் சேர்க்காமல் இங்கே நான் ரவா உப்புமா செய்கிறேன். அதுக்காக வானிலையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, நான் வந்து ஆனியன் டாப்பிங்ஸில் பச்சை மிளகா போடாததுனால இங்கே நான் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இங்கே நான் வந்துட்டு 1 டம்ளர் ரவா எடுத்துருக்கிறதுனால 3 டம்ளர் தண்ணி சேர்த்து நான் அதை கொதிக்க வைக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா இங்கே நம்ம எடுத்து வச்சுருந்த ரவாவை சேர்த்துக்கலாம். ரவா வறுக்கலை அப்படின்னா கண்டிப்பாக ரவா வறுத்து சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாமே நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா நம்மளுக்கு ரவா உப்புமா அளவுக்கு இந்த மாதிரி ரெடி ஆகணும். ரொம்ப பொலன்னு இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு ரெடி ஆச்சு அப்படின்னா போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம். நம்ம எம்எல்ஏ பெசரட்டுக்கு உள்ளே வைக்கக்கூடிய ஸ்டஃபிங்கான ரவா உப்புமா ரெடி ஆகிடுச்சு. இது இருக்கட்டும். இப்போ நம்ம மாவு அரைக்க ஆரம்பிச்சிடலாம். இது நான் வந்து 8 ஹவர்ஸ் ஊற வச்சுருக்கேன் ஓவர் த நைட்டு. இப்போ நம்ம இந்த தண்ணி எல்லாத்தையும் நல்லா வடிச்சிட்டு இந்த பச்சை பயிரை வந்துட்டு நம்ம மிக்சியில் சேர்த்துடலாம். அதோட காரத்துக்கேற்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இங்கே நான் வந்து 2 துண்டு இஞ்சி வச்சுருக்கேன், அதை தோல் நீக்கி எடுத்து வச்சுட்ருக்கேன். கொஞ்சம் காரம் பச்சை மிளகாய் சேர்த்து இருந்தால் தான் இந்த தோசைக்கு நல்லாயிருக்கும். அதோட இந்த தோசைக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துடலாம். இதை வந்துட்டு நல்லா நைஸாக நம்ம தோசை மாவு அரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இது வந்து நம்ம உளுந்தெல்லாம் அரைக்கும் போது எப்படி கொஞ்சம் நுரைச்சி வருமோ அந்த மாதிரி நல்லா நுரையாக வரும். ரொம்ப தண்ணி சேர்த்து அரைச்சிட்டோம் அப்படின்னா நீத்த மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் திக்காகவே அரைச்சிட்டு தேவைன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட மாவு இங்கே ரெடியாக இருக்குது. அதுக்கு மேலே டாப்பிங்ஸ் பண்ண ஆனியன் டாப்பிங்ஸ் ரெடியாக இருக்குது. எம்எல்ஏ பெசரட்டுக்கு உள்ளே வைக்கிற ரவா உப்புமாவும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஆல்ரெடி ஜிஞ்சர் சட்னி செஞ்சு வச்சுட்டோம். இப்போ நம்ம தோசை எப்படி ஊற்றி நம்ம டாப்பிங்ஸ் எல்லாம் சேர்க்கணுன்றதையும் நம்ம பார்த்துடலாம் வாங்க. நம்ம அரைச்ச மாவோட பதம் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். நம்ம தோசை மாவுலாம் ஊற்றுவோம் இல்லையா தோசை, அதே அளவுக்கு இருக்கணும். இப்போ நம்ம கல் நல்லா சூடாயிடுச்சு. நல்லா கல் சூடானதுக்கப்புறமா தோசை ஊற்றுனீங்க அப்படின்னா நல்லா ரோஸ்ட்டாக வரும். இப்போ நம்ம ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இது வந்து ஒரே சைடு தான் நம்ம வேக வைக்கணும். டாப்பிங்ஸ்லாம் போடுறதுனால திருப்பி போட முடியாது. அதனால் கல் சூடானதுக்கப்புறமா நீங்கள் தோசை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் சிம் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ இந்த மாதிரி தோசை ஊற்றுனதுக்கப்புறமா இதுக்கு மேலே நம்ம ஆனியன்ஸை வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதை இப்போ சேர்த்துடலாம். நம்ம ரொம்ப மெலிசாக ஊற்றுறதுனால நம்மளால் வந்துட்டு வதக்காமல் வெங்காயம் சேர்த்திங்க அப்படின்னா அது வந்து திரும்பி உதிர்ந்துடும். அதனால் இந்த மாதிரி மெலிசாக ஊற்றும் போது நம்ம வதக்கி சேர்த்தோம்னா தான் கரெக்டாக இருக்கும். அதனால் இங்கே நம்ம வதக்கி சேர்த்துருக்கோம். சேர்த்ததுக்கப்புறமா நல்லா நம்ம இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா நல்லா நம்மளுக்கு அதோட ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். 1 நிமிஷம் கழித்து நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த தோசையை திருப்பி போட மாட்டோம். ஒரே சைடு தான் நம்ம வேக வைக்கிறதுனால நம்ம தோசை ஊற்றி நம்ம எல்லாம் டாப்பிங்ஸ் எல்லாம் போட்டதுக்கப்புறமா இதை வந்து நீங்கள் சிம் பண்ணி வச்சுடுங்க. அதுக்கப்புறமா மெதுவாக 1லேருந்து 1.5 நிமிஷம் வேகட்டும். நல்லா நம்மளுக்கு சைடெல்லாம் ரோஸ்ட்டு தூக்கிட்டு வரும். அதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்கள், சைட்லலாம் நம்மளுக்கு ரெடியாக அப்படியே வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த தோசையை எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட ஆனியன் பெசரட்டு தோசை ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா நம்மளுக்கு ரோஸ்ட்டாக வந்திருக்கு அப்படின்ட்டு. இப்போ நம்ம எம்எல்ஏ பெசரட்டு செய்கிறதும் எப்படின்னு பார்த்துடலாம். எம்எல்ஏ பெசரட்டுக்கு இப்போ நம்ம வந்துட்டு மாவை ஊற்றிடலாம். அதே மாதிரி நம்ம எப்படி ஆனியன் பெசரட்டை நம்ம சேர்த்தோமோ அதே மாதிரி நம்ம தோசை வாத்துட்டு அதுக்கு மேலே நம்ம ஆனியனை டாப்பிங்ஸ் போட்டுட்டு நம்ம கொஞ்சம் 1 நிமிஷம் கழித்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுறலாம் ஆனியனை. நம்மளுக்கு தோசை மீடியம் ஃப்ளேமில் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம ரவா உப்புமா செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதை உள்ளே ஸ்டஃபிங் பண்ணி கொடுக்கணும். ரவா உப்புமாவே வேணான்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பெசரட்டுக்குள்ளே வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணாதவங்க கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம ரவா உப்புமா வச்சுட்டு இதை ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், நம்மளோட எம்எல்ஏ பெசரட்டும் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ரொம்ப அருமையான ஆனியன் பெசரட்டு ரோஸ்ட்டாக சூப்பராக ரெடியாக இருக்குது. உள்ளே எந்த ஆனியனும் நம்மளுக்கு கீழே விழாமல் இருக்குது. பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதுக்கு இஞ்சி சட்னியோட கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்மளோட எம்எல்ஏ பெசரட்டு பாருங்கள், உள்ள ஸ்டஃபிங்கோடு இருக்குது. ரவா உப்புமா பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்குலாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் சிபி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்து கொடுக்குற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.